இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருக்கள், துறவியர்கள் அவர்களது ஆசிரின் நாட்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்ற இந்த தருணத்தில் அத்தனை பேரினுடைய நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் வெறித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ராயேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன.
அவையே எனக்கு அறிவுரையாள. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவன துறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனிலும் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையானவை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாய் இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இந்த உவமை குறித்து ஒரு வாட்டி ஒருத்தர் என்கிட்ட கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அதான் 100 ஆடுகள்ல 99 ஆடுகள் வழி தவறாம ஆயனுக்கு பிரமாணிக்கமானவையாக இருக்கின்றனவே, அந்த 99 ஆடுகளை பார்க்கிலும் வழி தவறி போன அந்த ஆட்டுக்குட்டிக்குத்தான் ஆயன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இன்னும் ஆழமாக சொல்ல போனால் அந்த 99 ஆடுகளும் நேரிய பாதையில் நடக்கிறார்கள். அவர்கள் வழி தவறியே செல்லல்ல. அப்படி இருக்கும்போது அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைவதிலும் பார்க்க
எதற்கு ஆயன் வழி தவறி போன அந்த ஆட்டுக்குட்டிய குறிச்சு மகிழ்ச்சி அடையணும்? ஏன் அந்த ஆட்டுக்குட்டிய அவரே தேடி போகணும்? இது கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது ஏதோ கடவுள் நம்ம எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கிறார் போல இல்லையா? ஏதோ பாகுபாடு பார்க்கிறார் இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பினார். அவர் சொல்லுகின்ற பொழுது தொடர்ந்து சொன்னார், பாருங்க, நம்ம எல்லாம் நேர்மையானவர்களாக இருந்தா கடவுள் நம்ம பெருசா எண்ணிக்க மாட்டாராம். ஆனா எப்போ நாம வழி தவறி போறோமோ அப்போ கடவுளே நம்ம நோக்கி தேடி வருவாரு. அப்படி தேடி வருகிற வேளையில நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு அவர் சொன்னார். அன்பின் உள்ளங்களே, மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னது என்னமோ வாஸ்தவம்தான், அது கரெக்டா தான் இருக்குது. ஆனா உண்மையான உறுதியான கருத்து அது கிடையாது. இப்போ 100 ஆடுகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல 99 ஆடுகள் நேர்மையான ஆடுகள். ஆயனது வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஆடுகள். ஆயனது வார்த்தைகளை அவை நல்லபடியாக கேட்டு அதற்கு செவிமடுத்து நடக்கக்கூடிய ஆடுகள். இதுல நம்மையே நாம எடுத்துப்போமே. நாம நம்முடைய ஆயனாகிய இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அவற்றின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கின்றோம். நாம அடுத்தவர்களுக்கு நேசத்தை கொடுத்திருக்கிறோம், கடவுளுக்கு நேசத்தை கொடுத்திருக்கணும். யாரையும் அநியாயமாக தீர்ப்பிடல, யாருக்கும் தீங்கு நினைக்கல. நம்முடைய வாழ்க்கை பூராகவும் நாம் நன்மையான காரியங்களையே செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்படி நாம நன்மையின் காரியங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற வேளையில் நாம வழி தவறி போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று அல்லாது நேரிய பாதையில் நடக்கக்கூடிய 99 ஆட்டுக்குட்டிகளுக்கு சமமானவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஆசிரை கொடுக்கின்றார். அந்த ஆசிரை கொடுக்கின்ற பொழுது அந்த ஆசிர் எப்பேற்பட்டது தெரியுமா? அந்த ஆசிர் நம்முடைய வாழ்நாள் பூராகவும் தொடர்ந்து வரக்கூடியது. என்ன, அந்த ஆசிரை நாம டெய்லி சுவைக்கிறதால அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. நாம ஆண்டவரிடமிருந்து டெய்லி பெறக்கூடிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அன்றாடம் நான் எந்திரிப்பதே. நாம எந்திரிப்பது கூட அவர்கிட்ட இருந்து நாம பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்தான். இதை இப்படி கூட சொல்லலாம். ஒரு தடவை ஒருத்தன் ரொம்ப பக்தி உள்ளவன், அவன் என்ன பண்ணுவான், காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோயில் குளத்துல போய் குளிச்சு முழுகிட்டு அந்த குளத்துல இருந்து படியில ஏறி வந்து அருகில் இருக்கக்கூடிய அந்த மல்லிகை மரத்துல இருந்து பூக்கள் எல்லாம் பறித்து கொண்டு போய் சாமிக்கு வைத்து விட்டுத்தான் அவனுடைய அன்றாட காரியங்களை தொடங்குவான். அவ்வளவு பக்தன் அவன். அதே ஊர்ல இன்னொருத்தன் இருந்தான், அவனுக்கு சாமியன்னாலே பக்தி கிடையாது. அவன் தானொன்னு தன்னுடைய பாடன்னு அப்படின்னு சொல்லி எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் இந்த பக்தன் இருக்கிறான் இல்லையா, இவன் என்ன பண்ணா, வழமை போல 4 மணிக்கு எந்திரிச்சு கோவில் குளத்துல போய் குளிச்சுட்டு பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்கட்டுல ஏறி இருக்கிறான். ஏறுகின்ற வேளையில கால் வழுக்கி கீழே விழுந்து அவனுடைய ஒத்த கால் முறிந்து போய் விடுகிறது. ஆனா இந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான் பாருங்க. அவனுக்கு அன்னைக்கு காலையில அவன் அப்படியே வீட்டை விட்டு வெளியில போற வேளையில அவன் காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சுது. அவன் குனிஞ்சு பார்க்கிறான், ஒரு வெள்ளி காசு. அதை எடுத்துக்கிட்டு ஓடி போய் பணமா மாத்திக்கிறான். இந்த செய்தி ஊர் பூராகவும் பரவிடுது. கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லி திரிகிறவனுக்கு கால் முறிஞ்சு போச்சுது. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு திரிகிறவனுக்கு ரொம்ப சூப்பரான அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது. இது இந்த கால் முறிந்து போன பக்தனுக்கு ரொம்பவும் மனதுக்கு வேதனையாக இருந்தது. அப்போ அவன் என்ன பண்ணா, அன்னைக்கு ராத்திரி ரொம்ப வேதனையோட, கால் வேதனை ஒரு பக்கம், மனவேதனை இன்னொரு பக்கம், வேதனையோடு போய் படுக்க போறான். போற வேளையில அவன் உள்ளத்துல யோசிக்கிறான், கடவுளே இது நியாயமா?
நான் உன்னுடைய பக்தன் இல்லையா? பக்தனாக இருக்கக்கூடிய எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை? ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, நான் உன்னுடைய பக்தனாக இருந்தும் எனக்கு இந்த கால் முறிந்து போனது. ஆனா உன்னையே நினைக்காத அவனுக்கு ஒரு வெள்ளி காசு பரிசாக கிடைச்சிருக்குது. இப்படியே இவன் யோசிச்சுட்டு கடவுள்கிட்ட பேசிட்டு தூங்கிடுறான். கனவுல கடவுள் வந்தாராம். வந்த கடவுள் அவன்கிட்ட சொன்னாராம், என் அன்பு பக்தா, நீ என்னுடைய பக்தன், நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறபடியினால் இன்னையோடு உண்மையில உன்னுடைய ஆயுள் முடிகிறது. ஆனா நீ எனக்கு ரொம்பவும் பிரியமான பக்தன் இல்லையா? ஆகவே நான் உன்னுடைய ஆயுள் நாட்களை அப்படி நீடிக்கணும் அப்படின்னு யோசிச்ச. நிஜத்துல என்ன தெரியுமா உனக்கு நடந்திருக்கணும்? இன்னைக்கு நீ அந்த படிக்கட்டு ஏறுகின்ற பொழுது, அந்த படிக்கட்டுல இருந்து சறுக்கி விழுகின்ற பொழுது உன் தலையில அடிபட்டு அந்த இடத்திலேயே நீ மரித்து இருக்கணும். ஆனா நீ என்னுடைய பக்தனாக இருக்கிறபடினால் நான் உனக்கு உன்னுடைய ஆயுள் காலங்களை நீட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய காலை மாத்திரம் முறித்து விட்டு உன்னை வாழும்படியாக அனுமதித்து இருக்கிறேன். ஆனா அவன் இருக்கிறான் பாரு, அவனுக்கு இன்னைய தேதிக்கு இன்னைக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக கிடைக்கணும். அவன் என்னுடைய பக்தன் இல்லை இல்லையா? அதனால அந்த 1000 பொற்காசுகளை குறைச்சு கம்மி பண்ணி அவனுக்கு ஒரே ஒரு வெள்ளி காசாகத்தான் கொடுத்தேன். உனக்கு லாபம், அவனுக்கு நஷ்டம் அப்படின்னு கடவுள் கனவுல அவனுக்கு சொன்னாராம். அன்பின் உள்ளங்களே, 99 நீதிமான்களாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர் அந்த பக்தனுக்கு கிடைத்த ஆசிரை போன்றது. என்ன, அன்றாடம் நமக்கு கிடைக்கின்றபடியினால் அதை நாம் பெரிதுபடுத்துவது இல்லை. இந்த மூச்சு இருக்கிறதே அது கூட தெய்வத்தின் பரிசுதான். இந்த உடல் இருக்கிறதே அது கூட தெய்வத்தின் பரிசுதான். நம்ம உடல்ல வியாதி இருக்கலாம், ஆனா இதுவரைக்கும் நாம மரித்து போகல. நமக்கு கடன் இருக்கலாம், ஆனா தங்குவதற்குன்னு சொல்லி ஒரு கூரையில ஆண்டவர் கீழாக வைத்து ஒரு வீடாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு மேல ஒரு கூரை இருக்கு இல்லையா? அது வாடகை வீடோ சொந்த வீடோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நன்மையாக காரியங்கள் செய்கின்ற அத்தனை பேருக்கும், நீதிமான்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஆசிரை கொடுத்திருக்கிறார். ஆனா வழி தவறி போகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி என்பதற்காக அவரே தேடி செல்கின்றார். அப்படி தேடி சென்று அவர்களுக்கு ஆசீர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஆனா என்ன, நீங்க வழி தவறி போகாமல் இருக்கின்றபடியினால் அன்றாடம் நீங்க அவரது ஆசீரை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. வழி தவறி போனவர்கள் எப்போ ஆண்டவரது பாதைக்குள் வருவார்களோ அதிலிருந்து தான் அவர்களுக்கான ஆசீர் தொடரும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, வழி தவறாமல் இருக்கக்கூடிய நாம் ஆசீர் பெற்றவர்களா, அல்லது வழி தவறி போய் அதன் பின்னதாக ஆண்டவரது பார்வைக்குள்ளாக வந்து கொண்டவர்கள் அவர்கள் பாக்கியவான்களா? அவர்களது வாழ்க்கை அதற்கு முன்னதாக எப்படி இருந்தது? ஒரு வேளையில சீர்குலைந்த வாழ்க்கையாக இருக்கலாம், ரொம்பவும் கடினமான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனா எப்போ அவர்கள் மனசு மாறி ஆண்டவரது பாதைக்குள் வந்தார்களோ, எப்போது அவர்கள் வழி தவறிய ஆட்டுக்குட்டிகளாக இருந்து ஆண்டவரது பாதைக்குள் வந்தார்களோ, அப்போதிலிருந்து அவர்களது வாழ்க்கை மறுமலர்ச்சியை காண ஆரம்பித்திருக்கும். உங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவர் நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லா வேளையிலும் நீங்க ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நீங்க வாழ்வீர்களாக இருந்தால், இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்களே ஆசீரின் காரியங்கள், இவற்றில் எல்லாம் பார்க்க இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்வீர்கள். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர், எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும்.
உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நமக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் வேண்டி நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்கும்படியாகவும் வேண்டி நிற்போம். நம்முடைய தேவைகளை நாம் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் அன்புறவோடும் வாழும்படி அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் நீர் எங்களோடு வழித்துணையாக வருவீராக. நாங்கள் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் எங்களுக்கு ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுவதன்படி எந்நாளும் மகிழ்ந்திருப்போம். May God bless you and see you all tomorrow. புயல் காற்றில் சாயாத புல் வாழ்க்கை எங்கும் இல்லை. அதற்காக அது தோல்வி என்றிங்கு சொல்வதுமில்லை. புரியாத மனதுக்கு நிலவோடு இருப்பது கரையே. புரிந்தாலே வானுக்கு அது கூட அழகின் அழகே. இரு துண்டாக உடைந்தாலும் கண்ணாடி தான் காட்டும் பிம்பத்தின் மாற்றங்கள் கிடையாதே. அது போல் உன்னை யார் இங்கு உடைத்தாலும் உன் தேவன் உருவாக்க உன் பக்கம் மறவாதே. உன் காயங்கள் ஆறும் நாட்கள் இனி தூரங்கள் இல்லை மனமே. தலை போனாலும் கூட புட்கள் தன் நம்பிக்கை கொண்டு தளிக்கும். இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான். அதை மட்டும் மறவாதே. இந்த நிலை மாற நொடி போதும், இது கூட நிலை இல்லை. இது கூட கடந்திங்கு போய்விடும். இந்த உலகத்தில் மாறாத ஒன்றென்றால் அது கூட மாற்றம்தான். அதை மட்டும் மறவாதே.